வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி ஸ்கூல் புக்ஸில் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் நம்ம வந்து 10,000+ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏஷியன் ஹிஸ்ட்ரி பற்றி வந்து பார்க்கலாம். ஏஷியன் ஹிஸ்ட்ரியில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இயர்லி ஹிஸ்ட்ரி. இந்த முன்னாடி காலத்தில் வாழ்ந்த இயர்லி பீப்புள்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கக்கூடிய அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்து பார்த்தோன்னா, அதை பற்றி அந்த பீரியட் பற்றினா எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸும் வந்து கிடையாது, நம்மளுக்கு வந்து கிடச்சது கிடையாது. எது மூலமாக அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த அந்த பீப்புள் வந்து சில மெட்டீரியல்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா, பாட்ரி, மண்பானைகள், அந்த மாதிரியான பீசஸ்லாம் வச்சு, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன்ஸு, மெட்டல்ஸு, டூல்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் வந்து அந்த ராக்ஸில் இதிலெல்லாம் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு, அப்புறம் அவங்களோட போன் ஸ்கெல்டன் வச்சு தான் நம்ம வந்து இந்த பீப்புள் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருக்காங்க, இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதை பற்றினா எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு என்ன வந்து யூஸ் ஆகுன்னு பார்த்தோன்னா, ஒரு க்ளூ மாதிரி வந்து கொடுத்து அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. அந்த மெட்டீரியல் ரிமைன்ஸ் வந்து பார்த்தோன்னா, நிறைய இடத்துல இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல வந்து இவங்களோட ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த பீப்புளோட ரிமைன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்காங்க அன்எர்த்தன் பண்ணி. அது வந்து இந்தியாலையும் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் வந்து நடக்குது. இந்த மாதிரி நிறையா ரிசர்ச்சஸ் வந்து போயிட்டே தான் வந்திருக்குது இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றி. இதெல்லாம் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடோட பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றி கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.